எந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கிறோம். பொதுமக்கள் என்ற கண்ணோட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இது மிகுந்த வேதனையோடு இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன். ஆக இன்று அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எதையும் சிந்திக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கு. அவர்களெல்லாம் பல பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். அனுபவம் இருக்கின்றது. அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் வருது, ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வரும், ஒரு தொகுதியில் எவ்வளவு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது, எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அனுபவம் இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கின்ற அரசு கட்சிகள் ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பொதுக்கூட்டம் நடக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட தள்ளுமுடி ஏற்படுகிற பொழுது அதை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள். அதை மற்றவர்களும் கடைபிடிக்கிறார்கள். அரசாங்கம் காவல்துறையும் இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். மெரினா கடற்கரையில் ஏர் ஷோ நடந்தது. அதுல சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படாத காரணத்தினால சுமார் 5 பேர் இறந்து விட்டாங்க. அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஏற்கனவே 4 மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பது இன்றைக்கு அரசும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பு வழங்கியிருந்தால் இந்த உயிர் சேதத்தை தடுத்திருக்கிறார்.